ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் போலாம். அதாவது டூரிங் சம்மர் த லெவல் ஆஃப் த வாட்டர் இன் அ பாண்ட் டிக்ரீசஸ் பை 2 inches எவ்ரி வீக். அதாவது சம்மர் சீசன் சரியா, அதில் பாண்ட்ல வாட்டர் இருக்கு. சம்மர் சீசனால என்ன ஆகுதுன்னா எவாப்ரேஷன் ஆகி அந்த வீக் எவ்ரி வீக் ஒரு ஒரு வீக்குக்கு என்ன ஆகும்னா இந்த 2 inches என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. ஓகேவா? So what is the change in the level of the water over a period of 6 weeks? எவ்ரி வீக்னா ஒவ்வொரு வீக்குக்கும் இந்த பாண்ட்ல இருக்கிற வாட்டர் வந்து 2 inches வந்து டிக்ரீஸ் ஆகுது, கம்மியாகுது. அப்பனா டோட்டலா 6 வீக் வந்து எவ்வளவு வாட்டர் லெவல் வந்து சேஞ்சஸ், வாட்டர் லெவலோட சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. சாரி, கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு. சரி, இப்போ நம்ம சமக்கு போகலாமா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா டிக்ரீசஸ்ன்னு ஒரு வேர்டு வந்திருக்கு சரியா. எவ்ரி வீக் எத்தனை இன்ச்சஸ் வந்து வாட்டர் டிக்ரீஸ் ஆகுது? எவ்ரி வீக் வாட்டர் லெவல் வந்து எவ்ரி வீக் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது? 2 inches. 2 inches-ஆ? அங்க டிக்ரீசஸ்ன்னு ஒரு வேர்டு வந்திருக்கா, அதனால அந்த 2-ஐ என்ன பண்ணிக்கணும், நம்ம மைனஸ்ல ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்ப புரிஞ்சிருச்சா? அதாவது எவ்ரி வீக், அதாவது ஒரு வீக்குக்கும் 2 inches என்ன ஆகுது, பாண்டோட வாட்டர் லெவல் குறையுது. அவங்க கேட்குது டோட்டல் 6 வீக்ஸ் கேட்குறாங்க. அப்பனா இப்போ டோட்டல் சேஞ்சஸ் என்னன்னா 1 வீக், அதாவது 1 வீக்குக்கு 2 inches கம்மி ஆகுதுன்னா 6 வீக்குக்கு என்ன, ரெண்டையும் மல்டிபிள் பண்ண, அவ்வளவுதான். டோட்டல் சேஞ்சஸ் என்னன்னா டோட்டலா 6 வீக். ஓகேவா? டோட்டல் எத்தனை வீக்? 6 வீக்கு. ஒரு வீக்குக்கு வந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது? -2. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். டிக்ரீஸுங்கிறதுனால நான் மைனஸ் சைன் போட்டிருக்கேன். இது இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம பிளஸ் சைன் போடணும். ஸோ 6 2s are 12. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சைனை மல்டிபிள் பண்ணி, இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் இன்டூ மைனஸ், வேற சைனை மல்டிபிள் பண்றப்ப மைனஸ் வரும். ஓகேவா? அப்பனா வாட் இஸ் த சேஞ்ச் இன் த லெவல் ஆஃப் த வாட்டர் ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 வீக்? 6 வீக் வந்து 12 inches என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதாவது ஒரு வீக்குக்கு வந்து 2 inches வந்து என்னவாகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னா இப்ப டோட்டலா 6 வீக்குக்கு எவ்வளவு ஆகுது, 12 inches வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்ப நம்ம எப்படி ரைட் பண்ணணும்? 6 வீக்ல 6 வீக் totally decreases 12 inches. ஓகேவா? எவ்ரி வீக்னா ஒரு வீக்கும் 2 inches வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா 6 வீக் கேட்குறாங்க. 6 into 12 டிக்ரீஸ் வந்திருக்கனால நம்ம மைனஸ் சைன் போடும். இப்போ நம்ம என்ன ரைட் பண்ணணும், 6 வீக் டோட்டலி என்னது எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது, 12 inches வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிகிரி போட்டு சாரி. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது சம்மர் சீசன்ல வந்து பாண்ட்ல இருக்க வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது? எவ்ரி வீக் வந்து 2 inches வந்து டிக்ரீஸ் ஆகுது. டோட்டலி 6 வீக் கேட்குறாங்க. இப்போ டிக்ரீஸ் ஆகிறதுனால அந்த 2 inchesக்கு நான் -2 ரைட் பண்ணிட்டேன். 6 வீக் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும்னு கேட்கலாம். அப்புறம் 6 into -2, 6 2s are 12 plus into minus. இப்போ டோட்டலா 6 வீக்ஸ் டோட்டலி டிக்ரீசஸ் 12 inches. அவ்வளவுதான். சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம்.